அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம மைசூர் ஜங்ஷன்ல இருக்கோங்க. இன்னைக்கு மைசூர்ல இருந்து தூத்துக்குடி வரைக்கும் 16236 மைசூர் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல இருந்து கிளம்ப போகுதுங்க. ரேக் இன்னும் உள்ள வரல, உள்ள வரும்போது பார்க்கலாம். நம்ம தூத்துக்குடி தலைவன் பிளாட்ஃபார்முக்குள்ள வந்துட்டாருங்க. வாங்க போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். தேர்ட் ஏசிக்கு வந்திருக்கோங்க. இதில் நீங்கள் மைசூர்லேருந்து தூத்துக்குடி வரைக்கும் போகிறதுக்கு 1135 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இங்கே இன்னும் பெருசாக பேசஞ்சர்ஸ் யாரும் போட் பண்ணல, வண்டி ஃப்ரீயாக தாங்க இருக்குது. செகண்ட் ஏசிங்க. இதில் நீங்கள் மைசூர்லேருந்து தூத்துக்குடி வரைக்கும் போகிறதுக்கு 1615 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்ல கர்டைன்ஸோட ஜம்முன்னு சில்லுன்னு இருக்குங்க. ஜென்ரல் கோச்சிங்க. இதில் நீங்கள் மைசூர்லேருந்து தூத்துக்குடி வரைக்கும் போகிறதுக்கு 240 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்னும் பெருசாக இங்கேயும் கூட்டம் வரல, செம்ம ஃப்ரீயாக இருக்குங்க. ஸ்லீப்பர் கோச்சிங்க. இதில் நீங்கள் மைசூர்லேருந்து தூத்துக்குடி வரைக்கும் போகிறதுக்கு 420 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்னும் பேசஞ்சர்ஸ் யாருமே வரல, நாம் அதுக்கு முன்னாடி ஷார்ட் எடுத்தாச்சுங்க. சூப்பர். இன்னைக்கு நம்ம பேலஸ் சிட்டி டு பர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸை ஹால் பண்ண போகிற லோக்கோ கிருஷ்ணராஜபுரம் ஷெட்டோடைய WAP 7ங்க. நம்ம ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறேங்க. நம்ம ட்ரெயினில் 1 LPR, 1 SLRD, 4 ஜென்ரல், 10 ஸ்லீப்பர் கிளாஸ், 4 தேர்ட் ஏசி, 1 செகண்ட் ஏசி இருக்குங்க. இந்த ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் ஏசி கிடையாது. இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற கோச் S3ங்க. S3 73 சைட் லோயர் கிடைச்சிருக்கு. $19 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பாண்டவபுரா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் PANP. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லோக்கல் பேசஞ்சர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. சீக்கிரமாக மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். செம்ம சில்லுன்னு இருக்குது. தேர்ட் ஏசிலாம் அதுக்கிட்ட தோற்று போயிடுங்க, அப்படி இருக்குது.
இந்த ட்ரெயினுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 776 கிலோமீட்டருங்க. மொத்தம் 15 hours 55 minutesல தூத்துக்குடி போய் சேருது. மொத்தம் 27 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஒரு டெய்லி ட்ரெயின். இந்த ட்ரெயினை மைசூர்லேருந்து ஈவினிங் 6:20 PM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 10:15 AM தூத்துக்குடி போய் சேருதுங்க. இந்த பிளாக்ல நீங்க எல்லா ஸ்டேஷன்ஸையும் பார்க்க போறது கிடையாது. மொத்தமா 27 ஹால்ஸ் இருக்குங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்க போன பிளாக்லயே இந்த செக்ஷன்ல இருக்கிற நிறைய ஸ்டேஷன்ஸை பார்த்துட்டீங்க. ஸோ காமிச்சதே திரும்ப காமிச்சாலும் போர் அடிக்குங்க. ஸோ இங்க இருக்கிற 2 ஸ்டேஷன் மட்டும் கவர் பண்ணிட்டு நேராக KSR பெங்களூருக்கு போயிடலாம். இந்த ட்ரெயினில் நீங்கள் ஈவினிங் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மதுர் வடை வைப்பாங்க. ஸ்நாக்ஸுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ட்ரெயினில் வந்தீங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். $82 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம சென்னப்பட்னா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CPT. இங்கே 10 minutes டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 minute ஹால்ட் இருக்குங்க. வர வழியெல்லாம் என்ன மழைன்றீங்க, சும்மா தாறுமாறாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கு. வரும்போதே உள்ள ட்ரெயின் உள்ளே வரும்போதே அந்த ஷார்ட்டை பார்த்துருப்பீங்க. ஒரே மங்கலாக இருந்திருக்கோங்க. நம்ம ட்ரெயினோடைய ரேக் ஜோன் சவுத் வெஸ்ட் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு மொத்தமாக 4 ரேக்ஸ் இருக்கு. இந்த வண்டி மைசூர் கடலூர் போர்ட் எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேரிங் பண்ணிக்குதுங்க. இந்த வண்டியை மைசூரில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. சென்னப்பட்னாக்கு பிறகு நம்மளுக்கு நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கப்புறமா நேராக KSR பெங்களூருக்கு போயிடலாம். ஸ்டார்ஸ் 137 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம தலைநகரம் KSR பெங்களூரு சிட்டி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு SBC. இங்கே 15 minutes பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோம். 15 minutes ஹால்ட் இருக்குங்க. August 1, 1977 நம்ம ட்ரெயினை இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. இனாகரேஷன் பண்ணும்போது இந்த ட்ரெயின் மதுரை பெங்களூர் எக்ஸ்பிரஸாக தான் ரன் ஆச்சுங்க. அதுக்கப்புறமா பெங்களூர்லேருந்து மைசூருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ண பிறகு இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேஸுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துருச்சுங்க. அப்போ இந்த வண்டியோடைய நம்பர் 16731 16732 இருந்துச்சுங்க. அதுக்கு பிறகு இந்த ட்ரெயினை தூத்துக்குடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ண பிறகு இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் ரயில்வே உடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா இப்போ ஓடுற இந்த கரண்ட் நம்பருக்கு ரீநம்பர் பண்ணிட்டாங்க.
இந்த ட்ரெயினில் வரும்போது உங்களுக்கு டின்னருக்கு பெஸ்ட் ஸ்பாட் இந்த கேஎஸ்ஆர் பெங்களூருங்க. இங்கே உங்களுக்கு கேட்டரிங் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. பிளாட்ஃபார்ம்லேயும் நிறைய விற்கிறாங்க. ஸோ அங்கேயே வாங்கி சாப்பிட்ருங்க. போக போக லேட் ஆகிட்டே போகுங்க. வெளியில் ரொம்ப மழையாக இருக்குது. ஸோ அதுதான் உள்ளே வந்துட்டேன். ஆன் டைம்ல பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BNC. மழை எங்கேயுமே கருணை காமிக்கிற மாதிரியே இல்லை, சும்மா பொழந்து கட்டிக்கிட்டு இருக்குங்க. ஆக்சுவலா நம்ம இங்க இருந்து பாத்தீங்கன்னா லைட்டா அப்படியே ரைட் எடுத்து ஓசூருக்கு போக போறாங்க. பெங்களூரு வந்த பிறகு நம்ம ட்ரெயினில் லோக்கல் பேசஞ்சர்ஸோடைய தொல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து பெங்களூரு வரைக்கும் நிறைய பேர் ஏறி வராங்க. அதுவும் அண்டர்ஸ்டாண்ட் டிக்கெட் எடுத்துக்கிட்டே ஸ்லீப்பரில் ஏறுறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் TTRே வரலங்க. ஸ்டார்ஸ் மைசூர்ல இருந்து மழை பொழந்து கட்டிட்டு இருக்குங்க. கர்நாடகாக்குள்ள எங்கேயுமே மழை நிக்கிற மாதிரி தெரியலங்க. ஸோ இதோட எங்க மழை நிக்குதோ அங்க காமிக்கிறேன். மேபி தமிழ்நாட்டுக்குள்ள போனாதான் நம்மளுக்கு மழை இல்லாம இருக்கோங்க. இந்த மழையில நானே இருட்டுல என்னங்க காமிக்க முடியும். ஸோ ஓசூர் வந்த உடனே vlog கண்டினியூ பண்றேன். ஸ்டார்ஸ் வெல்கம் டு தமிழ்நாடு. 197 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஓசூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் HSRA. இங்கே 30 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோங்க. 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்கு. மழை இங்கேயும் பொழந்து கட்டிக்கிட்டு இருக்குங்க. நம்ம சேனலில் இந்த ரூட்டை முதலாக கவர் பண்ணுறாங்க. இதை கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். ஆனால் செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இதுக்கப்புறமா நம்மளுக்கு பாலக்கோடு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த மழையில் எப்படி கவர் பண்ண போகிறோன்னு தெரியலங்க. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக பாலக்கோடை பார்க்கலாம். இந்த ட்ரெயினை பற்றின ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ட்ரெயின் எக்ஸாக்டாக மைசூர் ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதோடைய செகண்ட் டெர்மினலான அசோகாபுரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது கிடையாது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த ட்ரெயினை அசோகாபுரத்துக்கு மாற்றலாங்க. ஆனால் மைசூர்லேயும் சரி இந்த செக்ஷன்லேயும் சரி செம்ம பேட்டரேஜ் இருக்குது இந்த வண்டிக்கு.
268 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம பாலக்கோடு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் PCV. இங்கே 38 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. இங்கேயும் மழை பொழந்து கட்டிக்கிட்டு இருக்குங்க. இந்த பாலக்கோட்டில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல மினி ஒகேனக்கல் அப்படின்னு சொல்லப்படுற தொல்லக்காது நீர்வீழ்ச்சி இருக்குங்க. போய் சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னைக்கு அங்கே போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. வானத்துல இருந்து அப்படியே நேராக நீர்வீழ்ச்சி கொட்டிக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு வெளியில. தொல்லக்காது நீர்வீழ்ச்சிக்கு போகாமலேயே இங்க நீர்வீழ்ச்சி ஊத்திக்கிட்டு இருக்குங்க. என்ன மழை பாருங்க. பாலக்கோட்டுக்கு பிறகு தர்மபுரி ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. பாலக்கோட்டுக்கும் தர்மபுரிக்கும் இடையில எந்த ஸ்டாப்பிங்கும் கிடையாதுங்க. இன்டர்மீடியட் ஸ்டாப்பிங் எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் உடனே தர்மபுரியை பார்க்கலாம். டூ 90 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம தர்மபுரி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் DPJ. இங்க 38 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம தர்மபுரியில கோட்டை கோவில் இருக்குங்க. அதாவது மலைக்கு மேல மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் இருக்குங்க. அந்த கோவில்ல ஹேங்கிங் பில்லர் இருக்கு. அதாவது தொங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு தூண் இருக்குங்க. அது அந்த கோவிலுடைய மிகப்பெரிய அதிசயமா இருக்கு. தர்மபுரியிலேயே அது சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயங்க. த்ரீ 56 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சேலம் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SA. இங்க 25 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கும். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. சேலத்துல இருந்து தூத்துக்குடியை கனெக்ட் பண்ற டெய்லி ட்ரெயின் ஒரே ஒரு ட்ரெயின் இதுதாங்க. இதுக்கப்புறமா தூத்துக்குடி விவேக் எக்ஸ்பிரஸ் வீக்லி ஒரே ஒரு முறை கனெக்ட் பண்ணதுங்க. நம்ம ட்ரெயின் இப்போ சேலத்தில் இருந்து ஈரோடு போய் அங்கேருந்து ரேக் ரிவர்சல் ஆகுங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து ராசிபுரம், நாமக்கல், கரூர் வழியாக போனால் இந்த வண்டிக்கு ரேக் ரிவர்சலே தேவையில்லைங்க. ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட் கொடுத்துருக்காங்க. இதனாலையும் இந்த ட்ரெயினுடைய டைமிங் வந்து அதிகமாகுதுங்க.
ஈரோட்டுக்கு முன்னாடி சிக்னலில் நின்றுக்கிட்டு இருக்கோங்க. நம்மளுடைய முதல் கிராசிங் யஷ்வந்த்பூர் கரீப் ரத் வருதுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ட்ராக் சைடு பக்கமாக சீட்டு கிடச்சிருச்சு. ஸோ பெருசாக கிராசிங் எடுக்க முடியல. ஆக்சுவலாக இந்த ட்ரெயினுக்கு பெருசாக கிராசிங் அந்த பக்கமாக எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ தான் நம்மளுக்கு முதல் கிராசிங் வருது, வாங்க எடுக்கலாம். ஸ்டார்ஸ் 415 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஈரோடு சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் இடி. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு 10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே நமக்கு ரேக் ரிவர்சல் இருக்கு. ஸோ முன்னாடியே இறங்கிட்டேங்க. இப்போதான் நம்ம வண்டி உள்ளே போயிட்டு இருக்கு. ஈரோட்டில் அந்த சோக்கு ஏகப்பட்ட கூட்டம் இருக்குங்க. பாருங்க அப்படியே இவ்வளோ ஜனம் போகுதுன்னு. இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து சேலம் போகிறதுக்கு 2 hours டைம் கொடுத்துருக்காங்க. சேலத்துலேருந்து ஈரோடு வரதுக்கு 1 hour 30 மினிட்ஸ்க்கு மேலே டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்லாக் டைம் அதிகமாக இருக்குங்க. ஸோ ரன்னிங் டைமும் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஈரோட்லேருந்து தூத்துக்குடி வரைக்கும் நம்ம ட்ரெயினை ஹால் பண்ண போகிற லோக்கோ ராயபுரம் ஷெட்டோடைய WAP7ங்க. மைசூரில் கொடுத்த கிருஷ்ணராஜபுரம் வேப்7 இங்கே டீகபிள் பண்ணிட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு மைசூர்லேயே சொல்லணும்னு இருந்தாங்க, ஆனால் மறந்துட்டேங்க. இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு லேடிஸ் வண்டி கோச் இருக்குங்க. ஒன்று லாஸ்ட்டில் இருக்கும், இல்லைனா ஃப்ரண்ட்டில் இருக்கும். எப்படி வேணால் மாறி மாறி இருக்கும். ஏன்னா நிறைய ரேக் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினில் லேடிஸ் கோச் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ஸ் அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறமா நான் போய் தூங்க போகிறேன். ஆக்சுவலாக இந்த ரேக் ரிவர்சலுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. காலையில் திண்டுக்கல்ல எழுந்து கண்டினியூ பண்ணுறேங்க. அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. 554 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திண்டுக்கல் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் DG. இங்கே 14 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கொடைக்கானல் போகிறதுக்காக இறங்குறாங்க. கொடைக்கானலுக்கு நிறைய புக்கிங்ஸ் இருக்குங்க. கொடைக்கானலுக்கு மட்டும் இல்லைங்க, பழனி கோயில் போகிறதுக்கு இங்கே திண்டுக்கல்லில் நிறைய பேர் புக் பண்ணி இறங்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல பேட்டர்னேஜ் இருக்குங்க. அங்கே மைசூரில் நீங்கள் ஏறினீங்கன்னா போதும், சும்மா நிம்மதியாக தூங்கி எழுந்து இங்கே திண்டுக்கலுக்கு வரலாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த ட்ரெயின் ஒரு பெஸ்ட் ட்ரெயினாக இருக்குங்க. திண்டுக்கல்ல காலையில் நம்மளுக்கு விடிஞ்சிருச்சுங்க. ஸோ அதனால தான் இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல்லாக நைட் ஷாட்டே எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்னிங் கவர் பண்ணுறோங்க. திண்டுக்கல் ஸ்டேஷன்லேருந்து தூத்துக்குடி போகிறதுக்குள்ளே நிறைய ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான ஹால்ட் என்னவோ அது மட்டும் பார்ப்போம். இப்போ அடுத்து உங்களுக்கு மதுரையை தான் காமிப்பேன்.
ஸ்டார்ஸ் 617 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மதுரை சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் MDU. இங்க 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோம். இங்க நமக்கு 10 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. மதுரையில் உங்களுக்கு 2 ஏசி வெயிட்டிங் லாஞ்ச் இருக்குங்க. இது கொஞ்சம் விலை அதிகம். அதுவே இன்னொன்று பாருங்க, சென்டரில் 20 அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. அங்கே பர் ஹவருக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. காலையில் டிஃபனுக்கு உங்களுக்கு பெஸ்ட் ஸ்பாட் நம்ம மதுரை தாங்க. மதுரையில் இட்லி தோசை எல்லாமே விற்கிறாங்க. நானும் இங்கேயே வாங்கிட்டேன். உங்களுக்கு உள்ளே சாப்பிடும்போது காமிக்கிறாங்க. மைசூர்லேருந்து மதுரைக்கு வரதுக்கு டைரெக்டாக இருக்கிற ஒரே ட்ரெயின் இது தாங்க. அதே போல் பெங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் இருக்குது, நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த வண்டியும் பெங்களூர் வழியாக தான் வருது. ஸோ அவங்க நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே போல் இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டூர்ஸை முடிச்சுட்டு இங்கே மதுரைக்கு வந்து சுற்றி பார்க்குறவங்க நிறைய பேர் வராங்க. வெளிநாட்டுக்காரங்க ஏகப்பட்ட பேர் வராங்க. இன்றைக்கி சுவிட்சர்லாந்துலேருந்து நிறைய பேர் நம்ம கோச்லேயே ட்ராவல் பண்ணாங்க. சிக்ஸ் 24 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருப்பரங்குன்றம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TDN. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. ஸ்டேஷனுக்கு அப்படியே அந்த பக்கமாக பொடிநடையாக நடந்து போனீங்கன்னா முதல் படை வீடுக்கு போயிடலாங்க. சிக்ஸ் 34 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருமங்கலம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TMQ. இங்கே 6 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. இதுக்கப்புறமா நான் போய் சாப்பிட போகிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் அந்த சாத்தூர் இது ரெண்டுத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக கோவில்பட்டி தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த ட்ரெயினுக்கு இது மாதிரி நிறையா டவுனில் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சவுத்து, சென்ட்ரல் அண்டு வெஸ்ட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட் மக்களும் ரொம்ப பயன்பெறுறாங்க. அதே போல் மைசூர் கூடயும் பெங்களூர் கூடயும் டைரக்ட் கனெக்டிவிட்டி கிடைக்குதுங்க. மதுரையில் வாங்கின மசாலா தோசைங்க. உள்ள கல் தோசை மாதிரி தான் இருக்குது. ஆனால் 2 தோசை உருளைக்கிழங்கு உள்ளே வச்சுருக்காங்க. இந்த பக்கம் சட்னி சாம்பார் இருக்குங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு அப்புறமா சொல்கிறேன்.
708 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கோவில்பட்டி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CVP. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. அவ்வளோதான், கொஞ்சம் நஞ்சம் இருந்த கூட்டமும் இங்கே கோவில்பட்டியில் காலிங்க. இறங்கி வர கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் இந்த ட்ரெயினுக்கு எவ்வளோ பேட்ரனேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சுற்றி இருக்கிற எல்லா ஊர் மக்களும் இந்த ஸ்டேஷனை பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள், அவ்வளோதான், மொத்த வண்டியை காலிங்க. செப்டம்பர் 19, 2022 நம்ம ட்ரெயினுக்கு LHB Rex கொடுத்தாங்க. இப்போ ஏன் இதை சொல்ல தெரியுமா? நைட்டு அவ்வளோ மழை பெஞ்சுதுங்க. இருந்தாலும் இந்த மாடலில் வர விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி சைடில் ஸ்லைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே வரலங்க. ஆனால் வெளியில் போயிட்டு உள்ளே நடந்து வந்தாங்க பாருங்கள், அதில் உள்ள நாசமாக்கிட்டாங்க, ஈரமாக்கிட்டாங்க. செவன் 45 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம வாஞ்சிமணியாச்சி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு MEJ. இங்கே 15 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இப்போ நம்ம ட்ரெயின் இங்கேருந்து லைட்டாக லெஃப்ட் எடுத்து தூத்துக்குடிக்கு போகுங்க. சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதன் இந்த ஸ்டேஷனில் தான் ஆஷ் துரையை சுட்டு கொன்னாருங்க. அதனால தான் இந்த ஸ்டேஷனுக்கு வாஞ்சிமணியாச்சி அப்படின்னு பேர். இந்த ட்ரெயினுக்கு அதிகமான டைமிங் அண்ட் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு தான் புக் பண்ணுறாங்க. புக் பண்ணிவிட்டு இந்த வண்டி ரொம்ப பொறுமையாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி குறை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு நிறைய ஸ்டாப்பிங் கொடுத்துருக்கிறதுனால நிறைய மக்கள் இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் டிக்கெட் போட்டுருந்தாங்க. கடைசி நேரத்திலலாம் செக் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்தளவுக்கு இந்த ரூட்டில் இந்த ட்ரெயினுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குங்க. செவன் 75 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம தூத்துக்குடி மேலூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TME. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயே எல்லாரும் இறங்கிடுவாங்க. அங்கே தூத்துக்குடி போகிறவங்க ரொம்ப கம்மி தாங்க.
ஸ்டார்ஸ் 776 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான தூத்துக்குடி ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் TN. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துருச்சுங்க. இந்த ட்ரெயினில் இன்றைக்கி செம அருமையாக ட்ராவல் பண்ணியாச்சுங்க. இந்த ட்ரெயினில் 10 ஸ்லீப்பர் கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ள ட்ரெயினாக இருக்குது. அதே போல் செம்ம டிமாண்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டைமிங் அதிகம் தான், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்னேஜ் செம்ம பீக்கில் இருக்குது. அதே போல் நீங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிவிடுங்க. கடைசி நேரத்தில் புக் பண்ணிடலாம். இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா RAC வெயிட்டிங் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ கவனமாக இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுங்கள். மற்றபடி இந்த ட்ரெயினில் வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி மக்களே.